இப்போ நம்ம பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டிமாண்ட்ஸும் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட டிமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நம்மளுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. ஸ்டாஃபோட எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. ஸோ அப்போ எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்து இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாகுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் மாறிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாற்றங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு நம்மளுடைய எமோஷனல் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாகுது. நம்மளுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றதுனால டிஃபென்சிவான மைண்ட் செட்டிலேயே எல்லா பிரச்சனையும் அணுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு காண முடியாத மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஒரு நெகட்டிவ் நியூஸ் பிஸ்னஸில் வர்றது அப்படின்றதுக்காக ஒரு ஆன்சைட்டிலேயோ இல்லை ஒரு இரிட்டேஷன்லேயோ இருக்கோன்னு வைங்க, நமக்கு அப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம்ன்றது வராமல் போகுது அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வே பண்ண போகிறது இல்லை, பிஸ்னஸ் இன்னும் பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடும்.